அந்நாடு தேவைக்கு நம்மளுக்கு வந்து விலைவாசி குறைச்சா போதும். முன்னையெல்லாம் 50 ரூபா 60 ரூபா எடுத்துட்டு போனா ஒரு கூட நிறைய காய்கறி வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு 500 ரூபா எடுத்துட்டு போனா கூட நம்ப மாட்டேங்குது. கேட்டாக்க இதை செஞ்சா அதை செஞ்சாங்கிறாங்க. வேண்டாம், இலவசமா எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம். விலைவாசியை குறைச்சிட்டு நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அது கொடுத்தா போதும். பஸ்ஸுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயா கேட்டோமாப்பா. முன்னையெல்லாம் ஸ்டாப்ல எல்லாம் நிறுத்தி ஏத்திட்டு போவாங்க. இப்ப போகவே பஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க, நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கேட்டோம்னாக்க உன்னை யாரை சொல்றா, போமா காசு கொடுத்து போமா அப்படிங்கிறாங்க. நம்ம போனோம்னா கூட போலீஸ்காரங்க பார்த்தா யாருமா நீ, என்னமா இங்க என்னமா பண்ற அப்படின்னு தான் கேட்பாங்க. இத பணக்காரங்க காரில் போய் இறங்குனா வாங்க சார் போங்க சார் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசுவாங்க. இவ்வளவுதான்ப்பா வாழ்க்கை. எல்லாம் அவங்கவுங்க ஆட்சிக்கு வராங்க, அவங்கவுங்க வாழ்றதுக்கு அரசியல்ல கௌரவமா இருக்கிறதுக்கு வர்றாங்க போறாங்க, அவ்வளவுதான். அவங்க ஆட்சிக்கு வரட்டும் வராம போகட்டும், யாரு வந்தாலும் சரி ஏழை பாளையங்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். இந்த இலவச பஸ் இது வேண்டாம், இந்த இலவசமா பணம் கொடுக்கறது வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சாமி. விலைவாசி குறைச்சாதான் அதுலயே 10 ரூபா மிச்சம் பண்ணிடலாம். முன்னையெல்லாம் அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்.